பூரணப்படவில்லை. தேவ பக்தியில் இன்னும் நம்ம வளரல, அதான் பிரச்சனை. நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து இயேசு ரட்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலைகளில் கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்க எப்பேற்பட்ட சோதனைக்குள்ள இப்ப இருக்கிறத நினைச்சாலும் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவா. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல கடந்து வரும். இந்த சோதனைகளை நீங்களே செய்வீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்றுங்களை செய்தப்படுத்தாது, வருத்தப்படாதீங்க. உங்க பக்தி உள்ள வாழ்க்கையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. தெய்வ பக்தியை வளர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு கடந்து வரும். இதை விட பெரிய பிரச்சனை வந்தால் வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வருகிற உபத்திரவங்கள் அநேகமா இருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றினின்று தேவன் அவரை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவரை விடுவிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம மேல தவறு, நம்ம மேல சின்ன தவறு, நம்ம தெய்வ பக்தியில வளர்ந்தா ஏன் நம்ம கஷ்டப்படணும்? உபத்திரம் வரத்தான் செய்யும், ஆனால் நம்மளை கண்டது ஓடி போகும். ஆமென். அல்லேலூயா.